கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அன்பானவர்களே, நாம் தேவனுடைய செய்தியை கேட்க போகிறோம். ஆயத்தமாக நாம் தேவ சமூகத்திலே அமர்ந்திருப்போம். இந்த செய்தியை துவக்க முதல் முடிவு வரையிலும் நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. இந்த செய்தியானது திருச்சபைக்கு மாத்திரமல்ல, திருச்சபைக்கும் எல்லா சபைகளுக்கும் யூடியூப் மூலமாக கேட்கிற அனைவருக்கும் இந்த செய்தி ஆசீர்வாதமாய் விளங்க ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஒவ்வொரு இல்லங்களிலும் தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு, வாசிக்கிற வசனத்தை வாசித்த பிறகு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். முதலாவதே சொல்லிவிட்டு பிறகும் கூட சொல்லுகிறேன். இயேசு இருக்கிற வீடு அல்லது இயேசு வந்த வீடு. இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி, ஒரு 4-5 குறிப்புகள் இருக்கலாம். உங்களுக்கு மிகவும் எளிய நடையிலே புரியும்படியாக நான் பிரசங்கிக்கிறேன். நீங்கள் அந்த செய்தியை கேட்டு மற்றவர்களுக்கும் பிரசங்கிக்கலாம். இந்த செய்தியை நீங்கள் மற்றவர்களுக்கும் கேட்கும்படி உங்களுடைய யூடியூபில் நீங்கள் கண்ட பிறகு மற்றவர்களுக்கும் இதை அனுப்பி கொடுங்கள். அவர்களும் இந்த செய்தியை தொடர்ந்து கேட்க அவர்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக என்னுடைய கவனத்தை திருப்பும். புதிய ஏற்பாட்டிலே மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு, தொடர்ந்து வாசிப்போம், உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். 5வது வசனம், இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உங்கள் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரன் நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த வேத பகுதியிலே நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக 12 வசனங்களை வாசித்தேன். இந்த குறிப்பு செய்தியின் தலைப்பை ஒட்டி நீங்கள் அறியும்படி 1வது வசனத்துக்கு நேராக மறுபடியும் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு. இங்கே வற்புறுத்த விரும்புகிற கர்த்தரினாலே இந்த செய்தியில் வற்புறுத்தப்படுகிற நாம் அறிய வேண்டிய வார்த்தை என்னவென்றால், அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால், இயேசு வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு. ஆகவே இந்த செய்தியினுடைய தலைப்பு,
இயேசு வீட்டில் இருக்கிறார், அவ்வளவுதான். இயேசு வீட்டில் இருக்கிறார் என்ற தலைப்பின்படி, அந்த தலைப்பின் கீழே தேவனுடைய செய்தியை இன்றைக்கு நாம் கேட்போமாக. முதலாவது குறிப்பு மார்க் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு வீட்டில் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொருவருடைய வீட்டிலும் என்ன இருக்கிறது என்று கேட்டால், நாம் ஒவ்வொருவரும் சொல்லுவோம், எங்கள் வீட்டிலே நல்ல அருமையான ஒரு அழகான கார் இருக்கிறது, எங்கள் வீட்டிலே நல்ல ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கிறது, எங்கள் வீட்டில் நல்ல ஒரு ஸ்கூட்டர் இருக்கிறது, எங்கள் வீட்டிலே இன்னும் பலவிதமான உயர்ந்த விலை உள்ள பொருள்கள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவோம். ஸ்கூட்டர், ஹீட்டர், ரெஃப்ரிஜிரேட்டர் எல்லாம் இருந்தாலும் இயேசு வீட்டில் இருக்கிறாரா என்ற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். இன்றைக்கு பணக்காரருடைய வீடு, ஏழை வீடு, அல்லது மாடி வீடு, கூரை வீடு என்று வித்தியாசப்படுத்தி எல்லாம் சொல்லலாம். ஆனால் இங்கே அதையெல்லாம் பற்றி தேவ செய்தி அல்ல. இயேசு இருக்கிற வீடு, அது வாடகை வீடா சொந்த வீடா கிடையாது. இயேசு இருக்கிற வீடு, இயேசு வீட்டில் இருக்கிறார். இதுதான் தேவனுடைய செய்தி. இன்றைக்கு நம்முடைய வீட்டில் இயேசு இருக்கிறாரா? இயேசு இருக்கும் வீட்டிலே சுகம் உண்டு, இயேசு இருக்கும் வீட்டிலே சந்தோஷம் உண்டு, இயேசு இருக்கும் வீட்டிலே சமாதானம் உண்டு, இயேசு இருக்கும் வீட்டிலே அற்புதம் உண்டு, இயேசு இருக்கும் வீட்டிலே சந்தோஷம் உண்டு, இயேசு இருக்கும் வீட்டிலே சமாதானம் உண்டு, இயேசு இருக்கும் வீட்டிலே சுகபலன் உண்டு, இயேசு இருக்கும் வீட்டிலே அற்புதம் உண்டு. வாசித்த வேத பகுதி மார்க் 2ஆம் அதிகாரத்தினுடைய அந்த சம்பவத்தை நாம் எப்பொழுது நாம் தேவ செய்தியிலே கடைசியாக பிரசங்கிக்கிறது உண்டு. அதுபோல் அந்த வாசித்த பகுதியை கடைசியில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சுருக்கமாக. இப்பொழுது இயேசு இருக்கிற வீட்டில் என்னெல்லாம் இருக்கு என்று சொல்லி நாம் சிந்திக்கலாம். இயேசு இருக்கிற வீடு அல்லது இயேசு வந்த வீடு என்று வைத்துக்கொள்வோம். வேதத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது அங்கு இப்படியாக 5வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். எல்லோரும் சேர்ந்து கூட வாசிக்கலாம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். உங்களுக்கு ஹோம்ஒர்க் லூக்கா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? வீட்டில் வாசிக்கணும். இப்போ வாசிக்கிட்டு இருக்கக்கூடாது. வாசிக்க ஒரு நேரம், யோசிக்க ஒரு நேரம், அதை அப்பியாசிக்க வாழ்நாளெல்லாம் பல நேரம். இப்பொழுது இந்த பிரசங்கத்தை நீங்கள் கவனிக்கிறதான நேரம். இது யாருடைய வீடு என்று சொன்னால் நாம் எல்லாரும் அறிவோம், சகேயுவினுடைய வீடு. இந்த சகேயுவுடைய வீடு இயேசு வந்த வீடாக இருந்தது.
இந்த சகையுடைய வீடு ரட்சிப்பின் வீடு என்று பெயர் கொடுக்கலாம். ஏனென்றால் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று இயேசு சொன்னார். இந்த வீட்டை பற்றியும் இந்த சகைவை பற்றியும் ஊரெல்லாம் போட்ட கணக்கு அல்லது ஊரெல்லாம் உலகமெல்லாம் பார்த்த பார்வை வேற, ஆனா இயேசு பார்த்த பார்வை வேற. இவனுடைய தொழில் என்ன, உத்தியோகம் என்ன என்று பார்க்கும் பொழுது முதலாவது வசனம் 2ஆம் வசனத்திலே லூக்கா 19:2 ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன், சேல் டேக்ஸ் ஆபீசர், வரி வசூலிக்கிறவர்களுக்கெல்லாம் தலைவன். 1000 பேர் அங்கங்க வரியை வசூலிச்சு இவர் கையில கொண்டு வந்து தான் கொடுப்பான் சகேயுடைய கையில. இந்த சகேயு ஐஸ்வர்யவான், ஆயக்காரருக்கெல்லாம் வரி வசூலிக்கிறவர்களுக்கெல்லாம் தலைவன். இந்த தலைவனாயிருக்கிற சகேயு, பணக்காரனாயிருந்த சகேயு இந்த இடத்துல தன் வீட்டிலே இயேசு வந்து ரட்சிப்பை தருகிறதை பெற்றுக்கொள்ளுகிறார். இந்த செய்தி நன்றாக கவனியுங்கள். இயேசு வந்த வீட்டிலே ரட்சிப்பு உண்டு. இந்த சகைவை பற்றி நல்ல ஒரு காரியத்தை நாம் அறிய முடியும். லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலிருந்து இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். பார்த்தீங்களா, சகேயுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. இயேசு எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை. அந்த ஆசையை ஆண்டவர் பார்த்துட்டார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இயேசு எப்படிப்பட்டவர்னே அவனுக்கு தெரியாது. ஆனா எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி அவரை பார்க்க வகதை என்ன. இன்றைய கூட செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது விசுவாசிகள், ஏற்கனவே இயேசுவை அறிந்தவர்கள், இன்றைக்கு அநேகர் இயேசுவை அறியாதவர்களாக இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். யூடியூப் மூலமாக இந்த செய்தி விசுவாசிகளிலே, குடும்பத்திலே, உறவினர்கள் வீட்டுக்கு வந்தேன் என்ற நிலையில் கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லது யாரோ உங்களுக்கு அனுப்பி தந்ததினால் கேட்டுக்கொண்டிருக்கலாம் இந்த செய்தியை. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அன்று கூட அந்த சகேயு வகை தேடினான். பெரிய பணக்காரன், வரி வசூலிக்கிறவர்களுக்கெல்லாம் தலைவன், சேல் டேக்ஸ் ஆபீசர். அவரை வகை தேடி, அவன் குள்ளனான மனுஷன், ரொம்ப வளர்த்தி கம்மி. அதனால ஜனக்கூட்டத்தில் இயேசு ஊர்வலம் வர்ற மாதிரி வர்றார். சீசர்கள் ஒரு பக்கம், அவர் பின்னால அநேக அற்புதங்களை கண்ட ஜனங்க மறுபக்கம், பின்னால கூட்டமா வராங்க. இவரை கூட்டத்துக்கு நடுவில் இவர் வாராரு, பார்க்க முடியல. இன்றைக்கும் அரசியல் தலைவர்கள், பெரியோர்கள், முக்கியமான தேசத்தை ஆளுகிறவர்கள், நாட்டை ஆளுகிறவர்கள் வந்தா எப்படி மரத்திலையும் மாடியிலையும் ஏறி பார்ப்பாங்க. அது மாதிரி தான் அன்றைக்கும் இயேசுவை அப்படி பார்ப்பதற்கு ஆசையா பெரிய ஒரு காட்டத்தி மரம்னு ஒரு மரம் இருந்திருக்கு. அந்த மரத்து மேல ஏறி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எரிகோவின் வழியாக இயேசு எருசலேமுக்கு போகிறார். ஆனா எரிகோவை கடந்து வரும்போது இந்த எரிகோவில் இருந்த சகேயு அவரை உயர இருந்து பார்க்கிறான். பார்க்கும்போது இயேசு அந்த இடத்துல வந்தவன, சகேயுவே என்று பேரை சொல்லி கூப்பிடுறார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க யார் யாரெல்லாம் என்ன பேர் உடையவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, எந்தெந்த வீட்டில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நான் சொல்ல முடியாது. ஆனா இயேசுவுக்கு தெரியும். அவர் லார்ட் ஜீசஸ் ஓம்னி சயன்ஸ், ஓம்னி பிரசன்ஸ், ஓம்னி பொட்டன்ட். அவருக்கு தெரியும். அவர் சர்வ வியாபி, சர்வ ஞானி, சர்வ வல்லவர். பாருங்க, மரத்தடியில வந்தவன சகேயு அவரை கூப்பிடல, மேலே இருக்கிறவனை கீழே இருந்து கூப்பிட்டாரு. எவ்வளவு நல்ல இயேசு பார்த்தீங்களா. இன்னைக்கு மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்களை பார்க்க கூட மாட்டாங்க. ஆனா கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்களை பார்க்க கூட மாட்டாங்க. அப்படி இருக்கலாம் உலகத்துல. ஆனா கீழே இருக்கிறவங்க ஒருவேளை மேலே இருக்கிறவங்கள
பார்க்க மாட்டாங்க. ஆனால் மேலே இருக்கிறவன் கண்டிப்பாக கீழே பார்ப்பாங்க. ஆனால் மேலே மரத்து மேலே இருக்கிற சகையை நடந்து கீழே போய்கிட்டு இருக்கிற இயேசு பார்த்துட்டார். சகையவே கூப்பிடுறாருன்னா ஆளை மாத்திரம் பார்க்கல, அவன் உள்ளத்தை பார்த்துட்டாரு. ஆசையோடு இருக்கிறான்னு சொல்லி அவன் பேரையும் சொல்லிட்டார். இயேசு ஒரு தீர்க்கதரிசி, இயேசு ஒரு தேவன், மனிதனுடைய மனதை அறிகிற தேவன். அவர் அன்புள்ள ஒரு ஆண்டவர். அவர் மனு உருவெடுத்து வந்தாலும், அவர் மனுஷகுமாரன் என்று உலகத்திலே வாழ்ந்த பொழுது பெயர் பெற்றாலும், அவர் மெய்யான தேவகுமாரன் என்பது விளங்குகிறது அல்லவா? ஆகவே சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இந்த செய்தியின் தலைப்பு இயேசு வந்த வீடு. அவன் சீக்கிரமா இறங்கி வந்து அவர் அழைச்சிக்கிட்டு போறான். போற வழியில ஜனங்க என்ன சொல்றாங்க பாருங்க, 7ஆம் வசனம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்துல தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, 8ஆம் வசனம், ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமா வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இந்த வசனத்தை படிச்சு நல்ல ஆழமா சிந்திங்க. சகேயு என்ன சொல்றாரு, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். உண்மையாகவே இவன் ஒரு கொள்ளைக்காரனா இருந்திருந்தா, இவன் ஒரு பணாசை பிடிச்சவனா இருந்தா, தன் ஆஸ்திகளில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க மாட்டான். இன்னைக்கு இருக்கிறவனுக்கு இன்னும் சேர்க்கணும்னு தான் ஆசை இருக்கு. இருக்கிறவங்களுக்கு இன்னும் சேர்க்கணும் அப்படித்தான் ஆசை இருக்குது. ஆனா இங்க பாவியான மனுஷன்னு சொல்றாங்க மக்கள். ஆனா அவனுடைய செயல்களை பார்த்தா, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றான்னா, அவனுடைய கிவிங் ஹார்ட், அந்த கொடுக்கும் இருதயத்தை நாம் பார்க்கிறோம். அவன் பண ஆசை இல்லாத ஒரு சகை. இரண்டாவது, நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமா வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லல, வாங்கினது உண்டானால், நான் தப்பு செய்திருந்தா அப்படின்னு சொல்றது அங்க அர்த்தம். ஏதாவது அநியாயமா, நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமா வாங்கினது உண்டானால் அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் எதையும் அநியாயமா வாங்கலப்பா ஆண்டவரே, எதையாகிலும் அநியாயமா அப்படி வாங்கியிருந்தாலும் நாளத்தனையா திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இது என்ன தெரியுதுன்னா, சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோங்கிறது ஒரு சிந்தனை அவனுக்கு இருந்தாலும், சகேயு நியாயப்பிரமாணம் தெரிந்த ஒரு ஐஸ்வர்யவான். சகேயு நியாயப்பிரமாணம் தெரிந்த ஒரு சேல் டாக்ஸ் ஆபீசர். சகேயு ஐஸ்வர்யவானாயிரு, நியாயப்பிரமாணம் தெரிந்த ஒரு ஐஸ்வர்யவான். சகேயு நியாயப்பிரமாணம் தெரிந்த ஒரு வரி வசூலிக்கிறவர்களின் ஆயக்காரரின் தலைவன். எல்லா சொத்து ஆஸ்திகள் இருந்தாலும் அந்த வாய்மொழியை பார்த்தீங்களா, என் ஆஸ்திகள்ல பாதி ஏழைகளுக்கு கொடுக்குறேன். சாதாரண கேட்டுக்கொண்டிருக்க நாமளே சிந்திச்சு பாருங்க, சொல்ல முடியுமா? யாராவது பாவின்னு சொல்லிட்டாங்க, என் சொத்தெல்லாம் வித்து பாதியை கொடுத்துட்றேன், யார் சொல்லுவா? வாசிக்கிறவன் சிந்திக்க கடமை. அப்படியே பாதியை கொடுத்துட்டாலும், நான் எதையாகிலும் நிறையா அநியாயமாக வாங்கியிருப்பேன், அநியாயமாக வாங்கினேன், அதை 4 பங்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவான்னு சொன்னால், வாங்கினேன் கொடுப்பேன்னு சொல்லுவான். அதான் நியாயப்பிரமாண சட்டம். இங்கே நியாயப்பிரமாணம் அறிந்த ஒரு சகை என்ன சொல்லுகிறார்? 8ஆம் வசனத்தில் 2வது பகுதியில், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன்னு சொல்றான். அவன் வாங்கலங்கிறது ஒரு புறம் தெரியுது. இந்த சகைவ பாவியான மனுஷன் சொல்றாங்க. இன்றைக்கு புரிந்து கொள்ளாமல் பேசுகிற பலர் உண்டு. அப்படிப்பட்ட நிலையிலே பிறர் சொல்லுவதற்கு ஏதுவாக குற்றம் குறைகள் பாவங்கள் உள்ளவர்களும் உலகத்தில் உண்டு. ஆனால் இந்த இடத்திலே சகைவை பற்றி வாய்மொழிகளை சிந்திக்கும் பொழுது, அவன் பண ஆசையோடு சொத்து ஆசையோடு உள்ளவனாக தெரியவில்லை, அநியாயமா எதையும் வாங்கினதாகவும் தெரியவில்லை, நியாயப்பிரமாணத்தை அறிந்த ஒரு சகைவாக காணப்படுகிறான்.
ஆகவேதான் அந்த சகைவை பார்த்து வாஸ்திய பாதி ஏழைகளுக்கு விட்டுக்கொடு, நீ அநியாயமா வாங்கினதெல்லாம் நாளத்தனியா கொடுத்துட்டு வா அப்படின்னு இயேசு சொல்லலை. இயேசு என்ன சொன்னாரு? 9ஆம் வசனம் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியுமுடைய சீமான். அந்த ஒரு ஆபிரகாமுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ஆபிரகாமுடைய சந்ததியிலே இணைக்கப்படுகிறவனாக உயர்த்தி பேசுகிறார். ஆகவே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார். ஆகவே இன்றைக்கு நியாயப்பிரமாணம் அறிந்திருக்கலாம், கர்த்தருடைய கிருபையை அறியாமல் இருக்கலாம். பலவித பாரம்பரியங்கள், பலவித சடங்காச்சாரங்கள், அவைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தவர்கள் உட்பட்டவர்களாக இருக்கலாம். அதையெல்லாம் ஆண்டவர் பார்க்கவில்லை. நல்ல ஒரு இருதயத்தை, தன்னை நாடி நேசித்து எதிர்பார்க்கும் ஒரு இருதயத்தை ஆண்டவர் பார்க்கும்போது மனுஷர் பார்க்கிற பிரகாரமாக அவர் பார்க்கிறவர் அல்ல. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆகவே இருதயத்தை பார்க்கிற ஆண்டவருக்கு முன்பாக நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்திலே வருகிறது. ஒரு ரயில்வே பணியிலே உத்தியோகம் செய்து கொண்டிருந்த ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தன் இந்த சகைவை போல ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றார். அவர் தன்னுடைய சபையினுடைய போதகரிடத்திலே வந்து, ஐயா, எனக்கு அடிக்கடி ஒரு சொப்பனம் வருகிறது, நன்றாய் கவனியுங்கள், சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்தில் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு மரக்கட்டை என் கண் முன்னே ஆடிக்கொண்டே இருக்கிறது, ஏன் என்று எனக்கு தெரியவில்லையே என்று சொன்னார். அப்பொழுது சபையின் போதகர், சொப்பனங்களை மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் அப்படின்னு பைபிள்ல வசனம் இருக்குது. சொப்பனத்தை காண்கிறது ஒரு ஆவிக்குரிய உணர்த்தப்படுகிற அனுபவம் தான் என்று சொல்லிவிட்டு அந்த ரயில்வே பணியாளரை பார்த்து, நீர் எங்கே பணியாற்றி கொண்டிருந்தீர் என்று கேட்டார் போதகர். உடனே அவர் சொன்னார், நான் ரயில்வேயிலே பணியாற்றி கொண்டிருந்தேன், இத்தனை வருஷங்கள் நான் பணியாற்றி இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கிறேன் என்று சொன்னார். ஏதாகிலும் மர சம்பந்தமான பொருள்களை உங்கள் வசமாக, அரசாங்கத்துக்கு சேர வேண்டியதை உங்கள் வசமாக வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டார். அப்பொழுது அந்த மனுஷன் சொன்னார், நான் ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால என் வீட்டையே ரயில்வே மரத்தால் தான் கட்டியிருக்கிறேன். ஏன்னா ரயில்வே பக்கம்தான் என் வீடு இருந்தது. அங்கே நிறைய ரயில்வே மரக்கட்டைகள் வைத்திருப்பார்கள். அந்த இரவு நேரங்களில் ரயில்வே மரக்கட்டைகளை நான் திருடி என் வீடு முழுவதையுமே ரயில்வே மரக்கட்டைகளை வச்சு தான் மச்சுப்பாகி இருக்கிறேன், அநேக பொருள்களை எல்லாம் செய்திருக்கிறேன்னு சொன்னார். உடனே போதவர் சொன்னார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வேதத்து நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை எடுத்து காட்டி, உடனடியாக தானே நீர் இந்த பாவங்களுக்கு வாயினாலே மன்னிப்பு கேட்டால் போதாது, அறிக்கை செய்வது வாயினாலே, விட்டுவிட வேண்டியது செயலினாலே. அதனால இந்த மரக்கட்டைகளை எல்லாம் அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒப்படைக்கணும்னு சொன்னார். ஐயா, எல்லாம் வீட்டு மேலே கட்டைகளாக மச்சு பாவிட்டனே, தூண்கள்லாம் செய்துட்டனே, நிறைய பொருள்கள்லாம் செய்துட்டனே, எப்படி ஐயா கொடுக்க முடியும்னு கேட்டார் அந்த ரயில்வே பணியாளர். போதகர் சொன்னார், அந்த மரக்கட்டைகள் என்ன விலை பெறும் என்கிறத கணக்கு போட்டு பார்த்து அதை போய் உங்கள் ரயில்வே ஆஃபீஸர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு கொடுத்துருங்க அப்படின்னு. உடனே ரயில்வே ஆஃபீஸர்கிட்ட போய், ஐயா, அலுவலக தலைவர் அவர்களே, நான் சில ஆண்டுகளாக இங்கு பணியாற்றினேன், இப்பொழுது ஓய்வு பெற்றிருந்தாலும்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறிவிட்டேன். இப்படியாக நான் செய்த பாவங்களுக்கு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டேன். இந்த என்னுடைய வேலை செய்த காலங்களிலே இவ்வளவு மரக்கட்டைகளை திருடி இருக்கிறேன். அவைகளை எல்லாம் திரும்பவும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுப்பதற்கு அது பொருள்கள் எல்லாம் பழசாகிவிட்டது. நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டார். ரயில்வே ஆபீசர் சொன்னார், நீ எந்த காலத்தில் வேலை செய்தியோ அது எந்தெந்த ஆபீசர் இருந்தாரோ இப்போ யாரப்போ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறார், நிம்மதியாக போ வீட்டுக்கு, என்னை எல்லார்ட்டையும் இது வெளியே சொல்லிக்கிட்டு ஏன் பேருக்கு எடுத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி அலுவலகர் சொன்னார். அந்த ரயில்வே ஆபீசர் சொன்னார். அப்பொழுது இந்த விசுவாசியாக இருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட சகோதரன் சொன்னார், எங்கள் போதகர் சொல்லியிருக்காரு பைபிளில் சொன்னதை, அந்த பாவத்தை வாயினால் சொல்லி மன்னிப்பு கேட்டால் போதாது, அதை செயலில் விட்டு விடணும்னு சொன்னார். அதனால நான் எப்படியாவது அதை ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்த்துற விரும்புகிறேன்னு சொன்னார். அப்போ ரயில்வே ஆஃபீஸர் ஒரு ஆலோசனை சொன்னார், நீங்கள் எடுத்த பொருளுக்குரிய பணம் எவ்வளவோ அதையெல்லாம் கொண்டு வந்து ரயில்வே பொது நிதி என்று ஒரு பெட்டி இருக்கிறது, பொது நிதி, ரயில்வே பொது நிதி சேமிப்பு பெட்டி, அதிலே கொண்டு வந்து போட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். இவருக்கு மிக சந்தோஷம். நான் வீட்டில் இருந்த அந்த மரக்கட்டைகளுடைய விலையை கணக்கு போட்டு இவ்வளவு காலத்துக்கு பிறகு எவ்வளோ விலை இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி கூடுதலாக பணமும் அதில் சேர்த்து, பழைய கணக்குப்படியும் பணம், பழைய காலத்து கணக்குப்படியும் மரக்கட்டை எவ்வளவு பெறுங்கிற பணம், தற்போதும் அது விலை கூடியிருந்தால் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற பணம் எல்லாம் சேர்த்து ஒரு தொகையை கொண்டு வந்து அப்படியே அந்த ரயில்வே பொதுநிதி பெட்டியிலே போட்டு விட்டார். அதற்கு பிறகு அவர் மனதிலே ஒரு சமாதானம் வந்தது, தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு அந்த மாதிரி சொப்பனத்தில் மரக்கட்டை ஆடுகிறதே வருகிறதே இல்லை. தேவன் தரிசனமான சொப்பனத்திலே மனிதருக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இப்படியாக பலமுறை அவன் கண்டு உணரும்படியாக செய்கிறார் என்று யோபு புஸ்தகத்திலே வசனம் இருக்கிறது. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சகீவை நோக்கி பார்க்கும்போது சகீவையும் வீட்டையும் ரட்சிக்க இயேசு விரும்பினார். அவனுக்கு எவ்வளவோ ஆஸ்திபாஸ்திகள் இருந்த போதிலும், எவ்வளவோ ஐஸ்வர்யம் இருந்த போதிலும் ஆண்டவருடைய ரட்சிப்பு அவனுக்கு கிடைத்தது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆகவே எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு கடந்து போகிற இயேசுவிடத்தில் அவன் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். எரிகோ என்பது அந்த உலகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது, எருசலேம் என்பது பரலோகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இந்த ஆண்டவராக இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை தரிசிக்க ஆசைப்படுகிறேன், ஆண்டவரே யார் என்னை குறித்து என்ன சொன்னாலும் சரி, நான் சரியாக இருக்கிற பட்சத்தில் என் வீட்டுக்கு ரட்சிப்பை தருகிறவர் நீர், என்னை சரிப்படுத்தி ரட்சிப்பை தருகிறவரும் நீர், எனக்கு மனம் இறங்கும் ஐயா என்று சொல்லி அந்த ரயில்வே ஆபீசரை போல வாயினால பாவத்தை அறிக்கை செய்தால் போதாது. யாருக்கு திருப்பி கொடுக்கணுமோ கடனை திருப்பி கொடுங்க. யார் யாரிடத்துல தவறான உறவுகளை விட்டு விட்டு மன்னிப்பு கேட்டு நான் ஆண்டோடைய பிள்ளையா மாறிட்டேன்னு சொல்லி ஒதுங்கணுமோ தவறான உறவை விட்டு ஒதுங்குங்க. யார் யாரு குறித்து மனம் நோக பேசி அவர்களை வேதனைப்படுத்தி இருந்தாலும் பிறருக்கு வெட்கம் உண்டாகிற அளவுக்கு பிறரை குறை பேசி மற்றவர்களுக்கு தரக்குறைவாக பேசி பிறருடைய பெயரை கெடுத்திருந்தா அதை அவங்கள்ட்ட போய் சொல்லி மன்னிப்பு கேட்டு, குறை சொன்னவர்களிடத்தில் அவர்களை பற்றி நான் சொன்னது பொய்யாக சொன்னேன், இப்பொழுது அவர்கள் நல்லவர்கள் தான் என்று அவர்களை பற்றி நற்பெயர் உண்டாக்குங்கள். உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையிலே எந்த விதமான பாவங்கள், குற்றங்கள், குறைகள் யாருக்கும் தெரியாமல் இருந்தாலும் அது கர்த்தருக்கு தெரியும். ஆனபடியினாலே அவரிடத்தில் அறிக்கை செய்து மன்னியும் இயேசுவே என்று மன்னிப்பு கேட்பதோடு விட வேண்டியதை விட்டு விடுங்கள். அப்பொழுது ஆண்டவர் வசனத்தின்படி அவன் இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்ற வசனத்தின்படி இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். இந்த சகேயுடைய வீடு
ரட்சிப்பின் வீடு. ஆண்டவராகிய இயேசு நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் நம்மை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், மன அமைதியை தருவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் ஒருவேளை ஆஸ்திகள், சொத்துக்கள், ஐஸ்வர்யம் இருந்தும் சமாதானம் இல்லையா? நான் மரணத்திற்கு பின்னே அந்த சொர்க்கலோகம் பரலோகம் அடைய வேண்டுமே, நரகாக்கினைக்கு தப்ப வேண்டுமே என்ற சத்தியத்தை அறிந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் பாவம் போக கழுவப்பட்டு இருக்கிற இடத்திலேயே ஆண்டவரே எனக்காக 2000 வருடங்களுக்கு முன்பதாக என் பாவத்தை போக்கும் பலியாக நான் செய்த பாவத்துக்கு நான் அடைய வேண்டிய தண்டனையை நேர் சிலுவையில் அடைந்து அதை தீர்த்து விட்டீர். ஆகவே என் பாவங்களை மன்னியும், நானும் விசுவாசிக்கிறேன், என்னோட பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும். என் மனதளவிலே இந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பு கேட்டு விட்டு விடுகிறேன். செயலளவிலே நான் எதையும் சரி செய்து கொள்ள வேண்டிய காரியங்களை சரி செய்து கொள்ளுகிறேன் என்று தீர்மானம் எடுப்பீர்களே. ஆனால் இந்த உலகத்திலே குறிப்பிட்ட காலம் வாழ்ந்த பிறகு மரணம் வந்தாலும் கிறிஸ்துவுக்குள் மரித்து நீங்கள் பரலோகம் செல்லலாம். இயேசு வானத்திலே இறங்கி வந்தாலும் அவர் முகத்தை சந்தோஷத்தோடு தைரியமாய் தரிசிக்கலாம். ஆகவே இயேசு வந்த வீடு ரட்சிப்பின் வீடு, ஹவுஸ் ஆஃப் சால்வேஷன். ஒரு விஷயம் கூட பாடுவோம். இயேசு வந்த வீட்டிலே ரட்சிப்பு உண்டு, இயேசு வந்த வீட்டிலே ரட்சிப்பு உண்டு, இயேசு வந்த வீட்டிலே ரட்சிப்பு உண்டு, ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு உண்டு, ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு உண்டு. உங்கள் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் யார் யார் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களை ரட்சித்து ஒரு பிள்ளைகளாக ஏற்ற ஆசீர்வதி. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்து எழுதப்பட்டிருக்கிறபடி பாவத்தின் மேல் அதிகாரத்தை கொடுத்து இந்த சிலுவை புண்ணிய இரத்தத்தின் புண்ணியத்தினாலே உடைய பிள்ளைகளாக ஏற்ற ஆசீர்வதி. இரண்டாவது குறிப்புக்கு நேராய் கடந்து போகலாம். இயேசு வந்த வீட்டிலே சமாதானம் உண்டு. லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே இப்படியாக கடைசி பகுதியிலே படிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் பின்பு 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 42. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இந்த இடத்துல இது மார்த்தாள் மரியாளுடைய வீடு. அன்பானவர்களே, இயேசு அந்த வீட்டிலே ஒரு பிரச்சனை அங்கே காணப்படுகிறது. இயேசு பெத்தானியா என்ற ஒரு கிராமத்துக்கு போகிறார். இந்த பெத்தானியா, இரண்டாவது குறிப்பை நன்றாக கவனியுங்கள். இந்த பெத்தானியா என்ற கிராமத்துக்கு போகும் பொழுது அங்கே மார்த்தாள் என்ற குடும்பத்தில் இருந்த ஒருவேளை மூத்த சகோதரி என்று வைத்துக் கொள்வோம். ஐயா, பிரைஸ் தி லார்ட், வாங்க அப்படின்னு சொல்லி இயேசுவை உள்ள ஏற்றுக்கொண்டார். யூதர்களுடைய பண்பாடு கால்களை கழுவி முத்தமிட்டு அன்பாக உள்ளே சேர்த்து கொள்வார்களாம். இந்த மார்த்தாள் அன்போடு கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறாள். இன்றைக்கு அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் என்று சொல்லி ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுகிறது சகஜமாக இருக்கிறது.
ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனுபவத்தை விட இன்னொரு கூடுதலான அனுபவம் மரியாள்கிட்ட காணப்படுகிறது. அங்கே பாருங்க 39ஆம் வசனத்தில், மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொல்லலை, வசனத்தை கேட்ட. அநேகர் இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் இந்த அங்கங்கே வாசல்களில் வீட்டு வாசல்லையும் கோயில் வாசல்லையும் உட்கார்ந்து பிச்சை எடுக்கிற மாதிரி ஆண்டவரை எதாரும் அதைத்தாரும் அதைத்தாரும் இதுதான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சொல்றதையே கேட்க மாட்டாங்க. நான் ஜெபம் பண்ணுறேன் இதே வேலை தான். ஆனால் வேதத்தை கேளாதவர்களுடைய ஜெபமும் அருவருப்பானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்கள் சபையில் ஒரு சகோதரன் சொல்லுவார், என் மனைவி ஜெபம்லாம் பண்ணுறாயா ஆனால் பைபிளே வாசிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லுவார். நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, பொதுவாக சொல்கிறேன். இந்த வேளையில் அநேகர் இந்த மரியாள் மாதிரி இயேசுவின் பாதத்தில் உட்காருவாங்க அல்லது முழங்கால் போடுவாங்க, வசனத்தை கேட்க மாட்டாங்க. ஆனால் சில தாய்மார்கள், சில சகோதரிகள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து ஜெபமும் பண்ணுவாங்க, வேத வசனத்தையும் வாசித்து தியானிப்பாங்க. அதுதான் ஒழுங்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இயேசுவின் பாதத்தருக உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தார். இயேசுவை முதல்ல ஏற்றுக்கொண்டது யாரு? அக்கா மார்த்தாள். வசனத்தை உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தது யாரு? தங்கை மரியாள். சகோதரிகள் 2 பேர் இருக்கிற வீடு. அந்த குடும்பத்தில் லாசருன்னு ஒரு சகோதரன் உண்டு. ஒருவேளை அவர் மூத்த சகோதரனா இருந்திருப்பார். அவர் வெளியே அங்கங்கே வேலைகளுக்கு போயிட்டார். இந்த நேரத்தில் மார்த்தா என்ன செய்யறான்னா, பற்பல வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்திருக்கு. 40ஆம் வசனம் சொல்லுது. மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும், ஒருவேளை இயேசுநாதர் வந்ததுனால ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, ஏதாவது ஸ்பெஷலாக வடை, கேசரி எல்லாம் செய்கிறதுல ஆர்வமாக இருந்திருப்பான். பற்பல வேலைகளை செய்கிறதுல ரொம்ப டயர்டாயிட்டா. அப்படியே இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என்னுடைய சகோதரி மரியாள் என்னை விட்டு உம்முடைய பாதத்திலே வந்து உட்கார்ந்திருக்கிறதை குறித்து உமக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா அப்படின்னு கேட்டுட்டார். நான் நினைக்கிறேன் இயேசுநாதர்கிட்ட வந்து, என்ன பிரதர் மணி, இயேசுநாதர்கிட்ட திடீர்னு கேட்டிருக்க மாட்டான். கொஞ்சம் அப்படியே வாடி அவன் கையை காட்டியிருப்பான். ஏன்னா இயேசுக்கிட்ட வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கால, கொஞ்சம் வா இப்படி அப்படி கையை காட்டியிருப்பான். கையை காட்டின ஒன்னாவா அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க. திருப்பி கொஞ்சம் அப்படி கண்ணை காட்டியிருப்பான். ஏன்னா இயேசுன்னா பயபக்தி இல்லையா? கண்ணை காட்டினாலும் வரல, கையை காட்டினாலும் வரல. பார்த்தா இவளுக்கு ரொம்ப கோபம் அதிகமாகி போயிட்டு போல தெரியுது. கண்ணை காட்டினாலும் வரமாட்டாங்க, கையை காட்டினாலும் வரமாட்டாங்க. சிலர் அப்படித்தான். இயேசுவின் பாதத்தில் உட்காந்துட்டா, சர்ச்சில் உட்காந்துருக்கும்போது குழந்தை எங்கே போகுதுன்னு தெரியாது. தனக்கு கொடுக்குற பொறுப்பை கொஞ்சம் கண் திறந்து பார்க்க மாட்டாங்க. அப்படியே ஒரே முகமாக பைபிள்லேயே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அல்ல கண்ணை மூடிக்கிட்டே இருப்பாங்க. கண்ணை மூடினாலும் சரி, பைபிளை வாசித்தாலும் சரி, நம்ம கொடுத்துருக்கிற பொறுப்பு என்ன? சர்ச்சில் எந்தெந்த குழந்தைங்க எங்கே உட்காந்துருக்கு, யார் எப்படி இருக்கிறாங்க, இடையிடையே கொஞ்சம் கண்ணை சேர்த்து பார்க்குறது தவறு இல்லை. கண்ணை படைச்ச ஆண்டவர் சிலையில் பதிச்ச கண்ணு மாதிரி அசையாமலை படைச்சிருக்காரு. கருவிழி அங்கேயும் இங்கேயும் அசைகிற மாதிரி தான் படைச்சிருக்காரு. கொஞ்சம் கவனம், பொறுப்புணர்வு தேவை. இந்த வேளையில் நானும் உங்களுக்கு வசனத்தை பிரச்சனைக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் இப்போ பைபிள் எடுத்து வச்சு உட்காந்துருக்கீங்களா இல்லையா? இந்த வசனத்தை கேட்கீங்களா கேட்கலையா? எனக்கு என்ன தெரியும்? எல்லாத்தையும் கர்த்தர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் முன்னால் உட்கார்ந்துருக்க வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அன்பானவர்களே, இங்கே வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறா. ஆனால் அக்காக்காரி மார்த்தா, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் வாங்கன்னு இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் அவளை விட மேன்மையான அனுபவத்தில் தங்கச்சிக்காரி மரியாள்
இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் பல வேலைகளை செய்யும் பொழுது டென்ஷன் ஆகிப்போச்சு. நமக்கு வீட்டில் சில டென்ஷன் வரத்தான் செய்யும். ஒருத்தர் மன்னிக்க வேண்டிதான், மறக்க வேண்டிதான். தாய் பிள்ளைகளுக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள வரத்தான் செய்யும். ஏன் சொல்றேன்னா, இது யாருடைய வீடு? மார்த்தாள் மரியாளுடைய வீடு. ஆனா இப்போ இயேசு வந்த வீடு. அலையில சொல்லுவோம். அப்ப இயேசு வந்த வீடு ஊழியக்காரர் வீடா இருந்தாலும் சரி, அது இயேசு வந்த வீடு விசுவாசி வீடா இருந்தாலும் சரி, பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். என் வீட்டில் நாங்கள் பிறந்ததுலேருந்து எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு இடையில பிரச்சனை வந்ததே இல்லைன்னு ஒரு பாஸ்டர் சொன்னா, அந்த பாஸ்டர் பொய் சொல்றாருன்னு அர்த்தம். எனக்கு என் மனைவி பிள்ளைகளுக்கும் இடையில ஒரு பிரச்சனையும் வந்ததே கிடையாது அப்படின்னு விசுவாசி சொன்னா, அது பொய் சொல்ற விசுவாசின்னு அர்த்தம். ஏன் சொல்றேன்னா, பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். வேதத்தில் இயேசு வந்த வீட்டில் பிரச்சனை வரத்தான் செய்யுது. நான் ஒத்தையில கஷ்டப்படுறேன், ஒரு டென்ஷன் ஆகி பேசுறா, டென்ஷன் ஆகி போச்சு மார்த்தாளுக்கு. அப்ப நேரம் படிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு தெரியுமா? இயேசு இருக்கிற வீட்டுக்கும் இயேசு இல்லாத வீட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, நல்லா கவனிங்க. நீங்க எங்கேயாவது சிந்தனை வச்சுட்டு இருக்க கூடாது. வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். இயேசு மாத்திரம் அந்த வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கிட்டீங்களேன், கண்ணவும் காட்டியிருக்க மாட்டா, கையவும் காட்டியிருக்க மாட்டா. போய் ஓங்கி ஒரு மிதிச்சு முடிய பிடிச்சி இழுத்து, வாடிங்க, ஒழுங்கா கத்திரிக்காவை வெட்டு, முருங்கைக்காய் வெட்டு, அல்லது இந்த அடுப்புல இந்த வேலையை செய்ய, நானும் பார்த்துக்கிட்டே இருக்க, நீ பாட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி முடிய பிடிச்சி இழுத்து தரன்னு கொண்டு வந்து போட்டு 2 பேருக்கும் அடிப்படை சண்டை வந்திருக்கும். ஆனா பிரச்சனை வந்தது உண்மை. ஆனா இயேசு இருந்ததுனால அது பேச்சுவார்த்தையோடு முடிச்சுக்கிட்டு. எத்தனையோ குடும்பங்கள்ல ரயிலடியில போய் தலையை கொடுத்துட்றாங்க. சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் மருந்து சாப்பிட்டு செத்து போறாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டு. ஈஸியா ஃபேன்ல கயிறை போட்டு தொங்கிடுறாங்க. பிரச்சனை வரும்போது கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அலையில சொல்லுவோமா? ஒரு அம்மா எப்போ பார்த்தாலும் இந்த கணவருடைய போட்டோவே வச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். என்னம்மா இவ்வளவு தூரம் கணவருடைய போட்டோவே அடிக்கடி பரிசு திறக்கும் போதெல்லாம் கண்ணில் படுற மாதிரி வச்சிருக்கீங்களே, ரொம்ப அன்பு போல் இருக்கு கணவர் மேல அப்படின்னு சொல்லி கேட்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிற அம்மா கேட்குறாங்க, அப்படி இல்லை, அன்புலாம் ஒன்றும் இல்லை, எதுக்காக இந்த போட்டோவை கையில் வச்சு, எதுக்காக நான் பரிசை திறக்கும் போதெல்லாம் எடுத்த உடனே பார்க்குற மாதிரி வச்சிருக்கோம்னு கேட்டால், எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எனக்கு இருக்கிற பயம் கவலை எல்லாம் போயிடுது. அது என்ன, அப்படி என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லி கேட்டபோது நம்ம சொன்னாங்களாம், இதை விடவா ஒரு பெரிய பிரச்சனை இருக்க போது, இதை விடவா ஒரு பெரிய பிரச்சனை இருக்க போது, இதே பெரிய பிரச்சனை, இதை விடவா பெரிய பிரச்சனை இருக்க போது அப்படின்னு சொல்லி போட்டோ வச்சிருக்கேன். அது மாதிரி அந்த வீட்டில் மனைவியும் அந்த போட்டோ வச்சிருந்தாலும், அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா, அந்த ஐயா வச்சிருந்தாராம். அந்த ஐயா அதே மாதிரி மனைவியுடைய போட்டோ, அதையும் தெரிஞ்ச ஒருத்தர் கேட்டுக்கிட்டாங்க, என்னங்க உங்க மனைவி மேல அவ்வளவு பிரியமா, அவ்வளவு பாசமா, அடிக்கடி பரிசை திறந்த உடனே உங்க மனைவியை பார்த்துடணுமாக்கா, அப்படி அழகா தெரியுற மாதிரியே வச்சிருக்கீங்களே அப்படின்னு. அது பெரிய ரகசியம். ஏன் கேட்குறீங்க? என்ன ரகசியம் சொல்லுங்களேன். சொல்லித்தான் ஆகணும்னா சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டா, எனக்கு வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது, ஆபீஸரை பார்க்கும்போது, அங்கே பல விதமான சூழ்நிலையை பார்க்கும்போது ரொம்ப பயம் வருது, பிரச்சனைகள் வருது. அந்த நேரத்தில் அப்பப்போ எடுத்து பார்த்துக்கிடுவேன். அது என்ன பார்த்துக்கிடுவீங்க, என்ன யார் இவ்வளவு விடவா எனக்கு பெரிய பிரச்சனை இருக்க போது, இவ்வளவே நான் வச்சுக்கிட்டு சரி கேட்டுறேன், இவ்வளவு விட இதை விடவா பெரிய பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் பார்த்து ஆறுதல் அடைஞ்சிக்கிடுவேன், இல்லை தைரியப்படுத்திக்கிடுவேன். நான் இது கேட்கறதுக்கு வேடிக்கையா இருக்கு. இதெல்லாம் வேடிக்கையா இருந்தாலும், இப்படி ஒரு போட்டோ படத்தை பார்த்து தங்களை ஆறுதல் படுத்திக்கிட்டாலும் பிரச்சனை மாற போறது இல்லை. ஆனா இந்த இடத்துல இயேசுவை பார்த்ததுனால பிரச்சனை மாறி போச்சு. ஆண்டவரே
உமக்கு கவலை இல்லையான்னு சொல்லி அந்த மரியாள் அந்த மார்த்தாள் இயேசுவிட்ட வந்துட்டார். இனி குடும்பத்தில் என்ன செய்யணும்னு கேட்டா, புருஷன் ஆனாலும் மனைவி ஆனாலும் ஒரு தரம் சொல்லணும், 2 தரம் சொல்லணும், 3 தரம் சொல்லணும். புருஷன் மனைவிட்டையோ, மனைவி புருஷன்கிட்டயோ, பெற்றோர் பிள்ளைகள்கிட்டயோ, பிள்ளைகள் பெற்றோர்கிட்டயோ சொல்லணும். 1 2 3ன்னு ஓட ஆரம்பிச்ச மாதிரி, ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுறதுக்கு புறப்பட்ட மாதிரி ஒரு தரம் சொல்லியாச்சு, 2 தரம் சொல்லியாச்சு, 3 தரம் சொல்லியாச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, என்கிட்ட வா, நீ என் பாதத்தில் வா, என்ன என்கிட்ட நெருங்கி வா, என்னை விட மேலான அன்பு எதுவும் இல்லை, என்னை விட மேலான பிரச்சனைக்கு பரிகாரம் எதுவுமே இல்லைன்னு அழைக்கிறேன். அதான் ரகசியம். இயேசுவிடத்துல வந்து கடைசியில் கொட்டி போட்டான். என்ன ஆண்டவரே, என் சகோதரி உன் பாதத்தில் உட்கார்ந்துட்டா, ஒத்திலே கஷ்டப்படணும், கவலை இல்லையா? பிரச்சனை வந்தா வீட்டில் எங்க போனோம்? இயேசுவிட்ட. வாரம் ஒரு தடையாவது போய் வசனத்தை கேட்டு வருவேன், அதுக்கும் இல்லாம போச்சு. பரவாயில்ல. யார்கிட்டயாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வருவேன் கொஞ்சம் ஆறுதலுக்கு, இப்போ அங்கேயும் போக முடியல. பரவாயில்ல. அக்கம் பக்கத்துலயாவது உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அரட்டடிச்சுட்டு வருவேன், அதுக்கும் வழி இல்லை. பரவாயில்ல. எதுக்கு இந்த கொரோனா வந்திருக்குன்னு சொன்னா, உன் குடும்பத்துல எத்தனை விதமான பிரச்சனைகள் வந்தாலும் இயேசு மரியம் அந்த மார்த்தாளை போல, இயேசுவே நீர்தாயா எல்லான்னு சார்ந்து கொள்ளத்தக்கதாக வந்திருக்கு. ஆகையினால வீட்டில் இருக்கும் பொழுது, இயேசு வந்த வீட்டில் பிரச்சனை வந்த போது அந்த மார்த்தாள் நல்ல ஒரு வேலை செய்தார். மரியாதை போய் முடிய பிடிச்சி அடிக்கவும் இல்லை, காலால மிதிக்கவும் இல்லை. ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறாள். உமக்கு கவலை இல்லையான்னு கூட கேட்டா, அதுக்காக ஆண்டவர் கோபிச்சுக்கிடல. அப்பாட்ட உரிமையோடு பேசலாம். அப்படி பேசும்போது அவர் என்ன செய்யாரு பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனம். இயேசு மார்த்தாளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாயம்மா, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். உடனே என்னைய பார்த்தே கவலை இல்லையான்னு கேட்டுட்டியா? ஏமார்த்தாள என்னைய பார்த்தே கவலை இல்லையான்னு கேட்டியா? உன்னை என்ன செய்யறோம் பாரு அப்படின்னு அவர் கோவப்படலை. பேசுற விதமே அங்க வித்தியாசம் இருக்கு. நம்ம மனுஷர் இப்படிதான் பேசுவோம். ஆனா இயேசு, மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாயம்மா, தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நீ செய்கிற மட்டன் பிரியாணிக்காக, சிக்கன் பிரியாணிக்காக எப்படி போடல, பற்பல வேலைகள்னு போட்டிருக்கு. என்ன பிரதர், என்ன சிஸ்டர், பற்பல வேலைகள்னு போட்டிருக்கு. இருக்கலாம், பற்பல வேலைன்னா அதுலேயும் சேரதில்லை. என்னமோ ஒரு வேலை, உலக பிரகாரமான அநேக வேலைகளில் கவலைப்பட்டு கலங்குகிறது இயல்பு தான். அதில் அடங்கி போச்சு பற்பல வேலைகள். கவலைப்படுறது, கலங்குகிறது இயல்பு. கொரோனாவை நினைச்சு எத்தனை கலக்கம், அங்க வந்தது, இங்க வந்தது, அங்க வந்தது, எங்க வந்தது, இங்க வந்ததுன்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கவலை ஒரு பக்கம், கலக்கம் ஒரு பக்கம். ஆனா அந்த கவலை கலக்கத்தின் மத்தியிலே தேவையானது ஒன்றே என்பதை நாம் இன்றைக்கு அறிந்து கொண்டு, அது என்னது? இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறது. அலையில சொல்லுவோமா? இன்னைக்கு அநேகருக்கு எங்கெங்கே இல்லாமோ சர்க்கஸில் உட்காருவாங்க, சினிமா கொட்டையில் உட்காருவாங்க, அக்கம் பக்கத்தில் பேசிக்கிட்டு உட்காருவாங்க. ஆனால் இயேசுவின் பாதத்தில் உட்கார்றதுக்கு எப்பண்டா நம்ம வருவாங்க, எப்பண்டா ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி போடலான்னு சொல்லிக்கிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. வரும்போதும் பிரசங்கம் எப்போ துவங்கிட்டாங்களோ அப்போ தான் வருவாங்க. இயேசுவின் பாதத்தில் உட்கார்றது கூட முடியாதபடி இந்த மார்த்தாள் பற்பல வேலைகளை குறித்து கவலைப்பட்டு கலங்கினாலும் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருந்த மரியாள்
நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க யோவான் 11 இப்ப எடுத்து படிக்க வேண்டாம். வீட்டில் போய் யோவான் 11ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, மார்த்தாள் வந்து கூப்பிட்ட போது இயேசு கிராமத்துக்கு வெளியிலே இருந்தார்னு போட்டிருக்கு, கிராமத்தில் இருக்கிற இடத்திலேயே இருந்தார்னு போட்டிருக்கு. ஆனா மரியாள் வந்தபோது அவள் அழுகிறதையும் அவளோடு கூட சேர்ந்தவர்கள் அழுகிறதையும் கண்டு, லாசருவை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டு ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, லாசருவே வெளியே வா என்று சொல்லி அற்புதமாக எழுப்பினார். அல்லேலூயா சொல்லுவோமா? பழைய ஏற்பாட்டில் பெரிய அற்புதம் செங்கல் 2 பிரிந்தது. புதிய ஏற்பாட்டில் பெரிய அற்புதம் லாசர் 4 நாளைக்கு பின் மரித்து உயிர்த்து எழுந்தது. புதிய ஏற்பாட்டிலே ஒரு பெரிய அற்புதம் உண்டு சொன்னான். லாசரு 4ஆம் நாள் மரித்து உயிர்த்து எழுந்தது தான். அதுதான் மனுஷருடைய மத்தியில பெரிய அற்புதம். இயேசு 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்தது, அது ஈடு இணையில்லா அற்புதம், அது வேற. இது பெரிய அற்புதம். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பாரம்மா. அல்லேலூயா. ஆகவே அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். என்னுடைய அம்மா சொல்லுவாங்க, நான் வீட்டிலேயே இருக்கிற மகனே, இந்த பேர பிள்ளைகளுக்காக நான் மூத்த மக வீட்டுக்கு போகலை, இளைய மக வீட்டுக்கு போகலை அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு தம்பி உண்டு, அண்ணமார் உண்டு. என்னுடைய பிள்ளைகளுடைய ஒரு கவனத்துக்கு என்னுடைய பிள்ளைகளுடைய கவனிப்புக்காக இங்கேயே இருக்கணும். காலையில் போனவர் ராத்திரி வந்துடுவாங்க, இந்த பிள்ளைங்க பேர பிள்ளைங்க தேடுவாங்கன்னு. இவங்களுக்கு கவனிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கெங்கெல்லாமோ நான் ஊழியம் செய்தேன். சொந்தக்காரங்க மத்தியில் நான் டீச்சராக பணியாற்றி ஆசிரியர் பணியை முடித்து வந்த உடனே சாயங்காலம் வீடு வீடாக சுவிசேஷம் சொல்லுவேன். என்னால் எங்கேயுமே இப்போ போக முடியலையே அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஜெபம் பண்ணுவாங்க. என்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. திடீர்னு பார்த்தா டிஜிஎஸ் தினகரன் அவர்களுடைய ஆஃபீஸில் அலுவலகத்தில் சென்று அவர்களை சந்தித்த பொழுது அவர் எங்களோடு கூட பேட்டி கண்டு என்னுடைய தாயாருடைய சாட்சி முழுவதும் சொல்லப்பட்டு, அவர்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது, அபிஷேகம் பெற்றதெல்லாம் சொல்லப்பட்டு பல மாநிலங்களுக்கு, வேர்ல்டு லெவலில் அநேக இடங்களுக்கு அவர்கள் சாட்சி பிரசித்தமானது, அது பிரபலியமானது. காரணம், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்டநிலத்தில் உள்ள ஆறுகளையும் ஊற்றுவேன். என்னுடைய சாட்சிகள் கூட என்னுடைய சாட்சிகளை கூட சேர்த்து சொல்லியிருக்கிறேன். அப்போ தாயினுடைய அந்தரங்கத்தின் வேண்டுதலை கேட்டார். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் பாதத்திலே முழங்காலில் நின்று ஜெபிக்கிறதிலும், ஆலயத்தின் வாசற்படியில் உட்கார்ந்து வேத வசனத்தை தியானிக்கிறதிலும் நல்ல ஒரு ஆசீர்வாதமான தாயாக இருந்தார்கள். நான் என்னுடைய தாயை குறித்து சொல்ல வருகிற முக்கியமான காரியம், இப்படி நான் இந்த குடும்பத்திலே இருந்து கொண்டு பல பொறுப்புகளில் இருக்கிறேனே, இந்த பிள்ளைகளை கவனித்து கொண்டு எங்கெங்கெல்லாம் நான் சுவிசேஷம் சொல்லி வந்தேன் என்று சொல்லும்போது, இதுவரையிலும் சொல்லி வந்த எல்லைகளை விட எல்லைகளை கடந்து பல எல்லைகளுக்கு சுவிசேஷம் சாட்சி போகத்தக்கதாக ஆண்டு பயன்படுத்தினார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாஞ்சைகளை அவர் அறிவார், உங்கள் பிரச்சனைகளை அவர் அறிவார், உங்கள் தேவைகளை அவர் அறிவார். ஆகவே நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு அந்த வீட்டில் இருந்ததுனால கவனிங்க, சமாதானத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா சொல்லுவோமா? மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் இடையில சண்டை முத்தி மண்டை உடைஞ்சிடுற மாதிரி இன்னைக்கு அநேக குடும்பங்கள் காணப்படுகிறது போல சண்டை முற்றி போய் மண்டை உடைஞ்சு போற மாதிரி காரியமா காணப்படல. அங்க பிரச்சனை வந்த சின்ன ஒரு சண்டை மாதிரி வந்தது. ஆனா இயேசு இருந்ததுனால அழகாக அன்பாக பேசி சமாதானத்தை உண்டாக்கி விட்டார். அல்லேலூயா. அதனாலதான் பிற்காலத்துல மார்த்தாலும் மரியாளும் லாசருடைய உயிர்த்தெழுதலிலே சாட்சியோடு நின்றார்கள். இயேசு வந்த வீட்டிலே சமாதானம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே,
திரு பாதத்திலே அவருடைய அன்பை நாம் காண முடியும், சமாதானத்தை காண முடியும். மூன்றாவதாக ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து மூன்றாவது குறிப்புக்கு செல்லலாம். அன்புள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மார்த்தாள் மரியாள் குடும்பத்தில் இருந்தபடியினாலே சின்ன சின்ன பிரச்சனைகள் மத்தியிலே சமாதானத்தை கொடுக்கும்படி நடுவராய் இருந்தீரே, அதுபோல ஒவ்வொரு வீடுகளிலும் வந்து தங்கும். இப்பொழுதும் பலவிதமான பிரச்சனையோடு பாரங்களோடு பரிகாரம் தேடி என்ன செய்வோம் என்று கலக்கத்தோடு கவலோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் பேசும், நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும். பிரிந்த குடும்பங்களை ஒன்றாக்கும்படி செபிக்கிறோம். நீர் வருகிற வீட்டில் சமாதானம் உண்டு. இதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வார்களா? இயேசுவே என் வீட்டிலே வா, இயேசுவே உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நான் வேத வசனத்தை வாசித்து உம்முடைய சத்தத்தை கேட்டு தியானம் செய்து உம்முடைய பாதத்தில் அமர்வதினாலே பிரச்சனைக்குரியவர்களோடு நான் சமாதானம் ஆக முடியும். பிரச்சனைக்குரியவர்கள் என்னோடு சமாதானமாக முடியும். இயேசு என் வீட்டில் இருந்தால் போதும் என்று, இயேசு பாதம் எனக்கு போதும் என்று சார்ந்து கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமாதானம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது செய்தி முடியவில்லை, இரண்டாவது குறிப்பு தான் முடிஞ்சிருக்கு. எனக்கு இரண்டாவது குறிப்பை பேசும் பொழுது ஒரு சம்பவம் ஞாபகத்தில் வருகிறது. இந்த சபையிலே ஒரு சகோதரன் வந்தார். என் மனைவி என்னை விட்டு பிரிந்திருக்கிறார். அவள் என்னோட ஒன்று சேரும்படி நான் இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே கணவன் மனைவியை ஒன்று சேரும்படி அற்புதம் செய்யும் என்று ஜெபம் பண்ணினேன். ஒரு 3-4 வாரத்துக்கு பிறகு என் மனைவி என் வீட்டுக்கு வந்துட்டாயா. இப்பொழுது நானும் என்னுடைய மனைவி என்னுடைய தாயாரும் சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அதாவது இவருடைய மனைவி தன்னுடைய மாமியார்கிட்ட கோவிச்சுக்கிட்டு தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிருந்தார். தாய் வீட்டில் போயிருக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் ஜெபக்கூட்டம் நடக்கும். அந்த ஜெபக்கூட்டத்துக்கு ஒரு ஆறுதலுக்காக போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். அப்படி போயிட்டு வசனங்கள்லாம் கேட்டு விசுவாசித்து, இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தான் கேட்டுட்டு விசுவாசித்து, இயேசுவே மார்த்தாளோட பேசுனீரே, அதுபோல் என் மாமியாரோட பேசும், என் கணவரோட பேசும்னு ஜெபம் பண்ணியிருப்பா போல் இருக்குது. ஆனால் அந்த ஜெபமெல்லாம் இருக்கட்டும், திடீர்னு ஒரு நாள், இது நடந்த சம்பவம், திடீர்னு ஒரு நாள் காதில் யாரோ சொல்கிற மாதிரி இருந்துதான், உன் மாமியார்கிட்ட பேசு. உடனே இவ ஃபோன் எடுத்து அத்தைன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருக்கா. என்ன மருமகளே அப்படின்னு சொல்லி அத்தைக்காரி பேச, அத்தை நான் வரலாமா, வீட்டுக்கு வரலாமா? உடனடி அங்கிருந்து பதில் அத்தை சொல்றா, ஏண்டி இந்த மாதிரி கேட்குற, என் மனசுக்கு ரொம்ப அழுகையா வருது. உன் வீடு, நீ வர வேண்டியதானே, என்கிட்ட கேட்டுக்கிட்டா வரணும். உன் வீடு, நீ வா. என்னைக்கு உன்னை வர வேண்டாம்னு சொன்னேன், வாமா அப்படின்னு அன்பான வார்த்தை அங்கே போச்சு. தூர இருந்தா சேர உறவு, காலங்கள் காயங்களை ஆற்றும், அது ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்லும். ஆகவே பழைய வைராக்கியங்கள், பழிவாங்கும் சுபாவங்கள், இனி மாறாது தேராதுங்கிற அவிசுவாசங்களை எடுத்து போட்டு ஆண்டவர் நடுவில் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்றார் அற்புத மாற்றம் வரும் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். ஜான் பாஸ்கராகிய நான் பேசிக் கொண்டிருந்தாலும் என் மூலமாய் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இது ஒரு நடந்த சம்பவம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஆகவே சத்தம் கேட்ட உடனே அந்த சப்தம் தான், அந்த வார்த்தை தான் இயேசு. ஆகவே எங்கும் வியாபித்திருக்கிற ஆண்டவர், அவர் நாமத்தினால் 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிற இடத்தில் இருக்கிறேன் என்றவர், உங்களுக்காக இப்பொழுது நீங்கள் இந்த பிரச்சனை நிறைந்த காலத்தில் எங்கும் செல்ல முடியாமல் இருக்கலாம், சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்ல முடியாமல் இருக்கலாம், வெல்ல வேண்டிய சாத்தானை வெல்ல முடியாமல் இருக்கலாம். மெல்ல ஒரு வார்த்தையை ஆண்டவர்
யாரிடத்தில் பேச வேண்டுமோ பேசிவிட்டால் உங்கள் பிரச்சனை எல்லாம் முடிந்து சமாதானமாகிவிடும். ஆகவே இவர் சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறார். ஆகவே சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே முற்றிலும் நசுக்கி போடுவாராக. மூன்றாவது குறிப்புக்கு நேராக கடந்து சென்று முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். இந்த குறிப்பை நான் பார்த்து முடிப்பதற்கு முன்னே ஒரு கவியை பாடும். இயேசு வந்த வீட்டிலே அற்புதம் உண்டு, இயேசு வந்த வீட்டிலே அற்புதம் உண்டு, இயேசு வந்த வீட்டிலே அற்புதம் உண்டு, ஒவ்வொரு நாளும் அற்புதம் உண்டு, எல்லா நாளும் அற்புதம் உண்டு. கைகளை கட்டி இயேசு வந்த வீட்டிலே அற்புதம் உண்டு, இயேசு வந்த வீட்டிலே அற்புதம் உண்டு, இயேசு வந்த வீட்டிலே அற்புதம் உண்டு, ஒவ்வொரு நாளும் அற்புதம் உண்டு, ஒவ்வொரு நாளும் அற்புதம் உண்டு. இங்கு மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அவர்கள் இயேசுவும் சீசர்களும் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு பேதுருவை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே? ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். இந்த பகுதியை தொடர்ந்து வீட்டிலே வாசிக்கலாம், யோசிக்கலாம், உங்கள் அனுபவத்திலே அபியாசிக்கலாம். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல கப்பர்நகூம் என்ற ஊரிலே பேதுருவுடைய வீட்டுக்கு இயேசு வருகிறார். இது யாருடைய வீடு? யாருடைய வீடு? பேதுருவுடைய வீடு. பேதுருவுடைய வீடு. அல்லேலூயா. இயேசு வந்த வீட்டில் ரட்சிப்பு உண்டு, ஹவுஸ் ஆஃப் சால்வேஷன் என்று பார்த்தோம். இயேசு வந்த வீட்டில் சமாதானம் உண்டு, ஹவுஸ் ஆஃப் பீஸ் என்று பார்த்தோம். மூன்றாவதாக இறுதியாக என்று இந்த குறிப்போடு முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இயேசு வந்த வீட்டிலே அற்புதம் உண்டு. அல்லேலூயா. கரங்களை தட்டி நம்ம எல்லாருக்கும் அற்புதம் நடக்கும்படியாக, உங்க வீட்டில் அந்த அற்புத வல்லமை இறங்கும்படியாக, எல்லா பண தேவைகள், பொருள் தேவைகள், சகல தேவைகளிலும், சுகபல ஆரோக்கிய தேவைகளிலும் அற்புத வல்லமை இறங்கும்படி ஆவில நிறைந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இடத்துல கவனிப்போம். பேதுருவுடைய வீட்டுக்குள்ள இயேசு வர்றார். அங்க வந்து வரி வசூலிக்கிறவங்க வந்து வரி வாங்குறதுக்கு வெளியே நிற்கிறாங்க. 25ஆம் வசனத்துல பேதுரு வீட்டிற்குள் வந்தபோது பேதுரு பேசுகிறதற்கு முன்னமே இயேசு பேதுருவை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்துல வாங்குறாங்க கேட்டார். பேதுரு சொல்றாரு, அந்நியரிடத்துல தான் வாங்குறாங்க, அப்ப நம்ம செலுத்த வேண்டியது இல்லையே அப்படியே சொல்லிட்டு
மேலும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 27, நாம வரி வாங்க வந்தவங்கள்ட்ட போய் ஏன் போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டது? இடரல் வேண்டாம், காசு தானே வாங்க வந்திருக்காங்க. சரி, நீ கடலுக்கு போ, தூண்டில போடு, முதலாவது அகப்படுகிற மீனை பிடிச்சி அதன் வாயை திறந்து பாரு, ஒரு வெள்ளி பணம் இருக்கும், அந்த வெள்ளி பணத்தை எடுத்து முதல்ல எனக்காக கொடு, ரெண்டாவது உனக்காக கொடுங்க. அந்த எலியா சொன்ன மாதிரி இருக்கு, அடைய சுடு, முதலாவது அடைய எனக்கு கொடு, பிறகு நீயும் பிள்ளையும் சாப்பிடலான்னு சொன்ன மாதிரி. நம்முடைய ஆண்டவர் எலியாவிலும் பெரியவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அதற்கு ஸ்தோத்திரம். பேதுரு ஒருவேளை ஐயா தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் அப்படின்னு பாடுற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கல. ஏதோ உண்மைதான், தரை மேல பிறந்ததும் கடல் மேல தண்ணீரின் மேல பிழைத்ததும் உண்மைதான். வலைவலையா நான் மீன் பிடிச்சிருக்கிறேன். ஒரு நாளாவது நான் மீன் வாயில பணத்தை பார்க்கவே இல்லை. புரியுதாம்மா? புரியுதா பிரதர்? நல்ல தியானத்தை கவனிங்க. வலைவலையா மீன் பிடிச்சிருக்கேன், ஆனா மீனை வித்து தான் நான் காசு பார்த்துருக்கேன். ஆனா ஒரு மீன் வாயிலையும் பணத்தை பார்க்கல. நீ வாசிக்கிற நேரம் வாசிக்கிற நேரம் வாசிக்கணும். என் பிரசங்கத்தை நீ கவனிச்சு கேட்டா தான் அது எனக்கு உற்சாகமா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆமா, நீ பல பகுதிகளை வேகத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ வீட்டில் கவனிச்சுக்கிட்டு இருக்க சகோதரி, என்ன செய்யக்கூடாது, அங்கேயும் இங்கேயும் பைபிளை புரட்டக்கூடாது. அப்படி புரட்டினீங்கன்னா இந்த நேரத்தில் என்ன போயிடும், உங்களுக்கு அந்த கருத்து கவனிக்க முடியாது. இந்த வசனத்துக்கு இன்னும் என்ன வசனம்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது என்ன செய்யக்கூடாது, இப்போ எடுக்கக்கூடாது. இப்போ என்ன செய்யணும்னா, என்ன சொல்றாங்க பாஸ்டர் சொல்லும்போது அதில் இருக்கிற முக்கியமான வெளிப்பாடு என்ன, அதுதான் முக்கியம். புரியுதாம்மா பிரதர்? புரியுதா? வீட்டில் இருக்க ஒவ்வொரு சகோதரிக்கும் சொல்றேன். அதாவது இந்த சம்பவத்துல அனுபவத்தை அங்க பேசல. அல்லேலூயா. நீங்க ஒழுங்கா நீங்க பிரசங்கத்தை கவனிச்சு அந்த தேவையில்லாத வார்த்தைகள் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது வராது. நீங்க அந்த கவனம் செலுத்தாததுனால அந்த மைக்லையும் ரெக்கார்டிங்லையும் சில காரியங்கள்லாம் பொறுத்து பேச வேண்டியது வருது. முன்னால உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த உண்மையான ஒரு அன்போட அந்த கவனத்தோட செலுத்தும் பொழுதுதான் உங்களுக்கு நான் ஆர்வமான செய்ய முடியும், காரியங்களை சொல்ல முடியும். மற்றவங்களுக்கும் உங்கள் நிமித்தம் இந்த சத்தியம் போய் சேரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அது உறுதுணையா இருக்கணும், ஜபத்தோடையும் கவனிப்போடையும் உறுதுணையா இருக்கணும். வீட்டில் இருக்கிற விசுவாசிகள் மற்றவங்களுக்கு இந்த செய்திகளை அனுப்பி கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு வந்த வீட்டில் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. எப்போ நடக்கும்? அனுபவத்தை சாரக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, எவ்வளவோ கடல் மேல நான் படகுல போய் மீனா பிடிச்சிருக்கிறேன், மீனெல்லாம் வித்து தான் காசு பார்த்துருக்கிறேன். நான் மீன் வாயில காசே பார்த்ததில்லை. நீங்கள்லாம் ஆண்டவரே கரை மேல வந்து எங்களை ஊழியத்துக்கு அழைத்தீங்க, நாங்க கரை மேல வந்து ஊழியத்துக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஊழியத்தில் எவ்வளவு அனுபவம் இருக்கலாம், ஆனா கடலுக்கு உள்ள இருக்கிற அனுபவம் எங்களுக்கு தான் தெரியும். அவர் சொல்லவே இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? ஏனென்று சொன்னார், அதுதான் ஆண்டவரிடத்தில் வந்து விட்டால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு பிசினஸ்ல எத்தனையோ அனுபவம் இருக்கலாம், உங்களுடைய வேலைகள் மத்தியில் எத்தனை அனுபவங்கள் இருக்கலாம், உங்களுடைய தொழிலிலே எத்தனை அனுபவங்கள் இருக்கலாம், உங்களுடைய முயற்சிகள் எத்தனையோ அனுபவங்கள் நிறைந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் த்ரூ சூப்பர் நேச்சுரல் காட்ஸ் பவர் ஆர் பவர் ஆஃப் ஜீசஸ். ஆகவே இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு அற்புதமான ஆலோசனையை கொடுத்து அற்புதத்தை செய்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. 5 அப்ப 2 மீன் அதையே வாங்கி அற்புதம் செய்தார். அவங்கள்ட்ட தண்ணி அதையே ஜாடிகளை நிரப்புன்னு அற்புதம் செய்தார். எலியா வீட்டில் அவங்கள்ட்ட இருந்தா கொஞ்சம் அடை, அந்த விதவையின் வீட்டில் கொஞ்சம் அடை அதே கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் அதையே வாங்கி அற்புதம் செய்தார். அதுபோல் உங்க வீட்டில் கொஞ்சம்தான் பணம் இருக்கலாம், கொஞ்சம்தான் பொருள் இருக்கலாம், கொஞ்சம்தான் வஸ்திரம் இருக்கலாம்,
கொஞ்சம்தான் உங்களுடைய தேவைகளுக்கு இருக்கலாம். எப்படி இந்த மங்களத்தை நடத்துறது, எப்படி இந்த வீட்டை வாங்குறது, எப்படி அந்த நிலத்தை விற்கிறது, எப்படி இந்த அறகுறையாக இருக்கிற காரியத்தை பூர்த்தி செய்கிறது. இந்த கொரோனா வைரஸ் பரவுற காலத்தில் ஜனங்கள்லாம் அழிஞ்சிக்கிட்டு வருது. தமிழ்நாடு என்ன ஆகுமோ, என் குடும்பம் என்ன ஆகுமோ, இந்த பேச்சே பேசக்கூடாது, இந்த நினைப்பே நினைக்கக்கூடாது. ஆண்டவர் பேதுருவுடைய வீட்டிலே அந்நியர்கள் வரி செலுத்துகிறதா இருந்தாலும் சரி, நாமும் வரி செலுத்துவோம். அதுக்கு ஒரு அற்புதமான ஆலோசனை வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஒரு அற்புதமான ஆலோசனையை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏட்டு சுரைக்கா கறிக்காகுமா அப்படின்னு நினைக்காதீங்க. என் அனுபவத்தை நான் சொல்லி நான் இதை முடிக்க போகிறேன். இப்பொழுது இந்த வசனத்தை கவனிங்க. மீனுக்கு பணம் தேவையில்லை, பேதுருவுக்கு தான் பணம் தேவை. இப்போ பணம் தேவையான பேதுருவுடைய கையில் பணம் இல்லை. பணம் தேவையில்லாத மீனுடைய வாயில் என்ன இருக்கு? பணம் இருக்கு. ஒரு கவியை பாடிட்டு போவோமா? இயேசு வந்த வீட்டிலே அற்புதம் உண்டு, இயேசு வந்த வீட்டிலே அற்புதம் உண்டு, இயேசு வந்த வீட்டிலே அற்புதம் உண்டு, ஒவ்வொரு நாளும் அற்புதம் உண்டு, எல்லா நாளும் அற்புதம் உண்டு. வேலை செய்து ஒரு டீயை குடிச்சுக்கிட்டா உற்சாகமாக இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடிக்கிடுறோம். கவனத்தை திருப்புங்க. பணம் மீனுக்கு தேவையில்லை பிரதர், மீன் வாயில் இருக்கு, பணம் இருக்கு. பேதுரு கையில் பணம் தேவை, அவர் கையில் என்ன இல்லை? வரி கட்டுறதுக்கு பணம் இல்லை. ஆண்டவர் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார். இப்போ என்ன செய்கிறாருன்னா, மீனுடைய வாயில் இருக்கிற பணத்தை பேதுருவை எடுன்னு சொல்கிறார். அதனால பேதுருவுக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். அது முழுங்கி போட்டு விற்கவும் முடியல, கக்கவும் முடியல. எப்படா தொண்டையில் எத்தனையோ உணவு சாப்பிட்ருக்கோம், இது ஏன் ஜீரணிக்க மாட்டேங்குது? அந்த யோனாவை விழுங்கிக்கிட்டு மீன் கஷ்டப்பட்ட மாதிரி விற்கவும் முடியல, கக்கவும் முடியல. எவனோ ஒருத்தன் வயிற்றுக்குள்ளே வந்துட்டானே, எல்லா உணவும் ஜீரணிச்சு போச்சு. இது என்ன வினோதமான ஒரு ஜென்ம வயிற்றுல ஜீரணமாக மாட்டேங்க அப்படின்னு மீன் ரொம்ப கஷ்டப்பட்டு திமுகலாம். இங்கே அதை விட சின்ன மீன் தான். ஏன்னா துட்டை விழுங்கிருக்கு, துட்டை விழுங்கி போட்டு இன்னும் கஷ்டப்பட்டு கிடக்குது. ஆகாரம் நினச்சி வெள்ளையாக உருண்டையாக அழகாக இருந்தது, வட்டமாக இருந்தது, முழுங்கிட்டோமே. இப்போ உள்ளே இருந்து வெளியும் வர மாட்டேங்கு, வெளியே இருந்து உள்ளவும் போக மாட்டேங்குது, தொண்டையில் கிடக்கு. இப்போ யார் பார்க்கறது? இதை இயேசு பார்க்கிறார். அல்லையிலே சொல்லுவோமா? அவர் லார்ட் ஜீசஸ் இஸ் ஓம்னி சயன்ஸ், எல்லாம் அறிந்தவர். அல்லையிலே சொல்லுவோமா? இந்த சமுத்திரத்தில் கிடக்கிற ஒரு சின்ன மீனுக்குள்ள இருக்கிற வெள்ளி பணத்தை அவர் பார்க்க முடியும்னு சொன்னா, உன் உடலுக்குள்ள இருக்கிற கொரோனா வைரஸை குணமாக்க முடியாதா அப்படின்னு கொரோனா வைரஸ் இருக்கிறவங்களை பார்த்து விசுவாசம் வார்த்தை பேசுங்க. கொரோனா வைரஸ்ன்னு சொல்லியே கொரோனாவுக்கு வழி இல்லாமல் மனுஷன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அதையே நினைச்சு பயந்துகிட்டு இருக்கான். கடலுக்குள்ள துட்டை முழுங்கி போட்டு கஷ்டப்படுற ஒரு மீனை பற்றி கேவலம் ஒரு சாதாரண மீன் வெட்டி கறி வச்ச குழம்பாகி போகும். அப்படிப்பட்ட மீனை குறிச்சே கர்த்தர் அக்கறைப்பட்டிருக்காரு. ஏம்மா கவலைப்படுறீங்க? சகோதரனை ஏன் பயப்படுறீங்க? சகோதரி ஏன் பயப்படுறீங்க? எல்லாம் அறிந்தவர், எங்கும் நிறைந்தவர், எதையும் செய்ய வல்லவர். உன் வீட்டுக்குள்ள இருக்கிற சின்ன பிரச்சனையை கூட இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க, சின்ன கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்க. உன் உடலுக்குள்ள, உன் தொண்டைக்குள்ளேயோ, உன் மண்டைக்குள்ளேயோ, அல்லது உடலுக்குள்ள வயிற்றுல எந்த பகுதியிலும் இருக்கிற சின்ன கட்டியை கூட அவர் பார்த்துக்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷத்துல வெளியே அகற்றி போடுவார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த இடத்துல மீனினுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த துட்டை அவர் பார்த்துட்டார். பேதுரு துட்டு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இது துட்டை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு உலகத்துல கூட அநேகர் பெரிய பணக்காரங்கள்லாம், நான் எல்லாரும் குறிப்பா சொல்லல, பணம் நிறைய வச்சுக்கிட்டு என்ன செய்யன்னு தெரியாம அந்த பணத்தை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு என்ன செய்யறது, ஏது செய்யறது, எப்படி செலவு பண்றது அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு பக்கத்துல பணமே இல்லையே, 10 பைசா கூட இல்லையே, பணம் என்னைய கண்டாலே அலறுத, எவ்வளவு வந்தாலும் எனக்கு இப்படி தொடச்சிக்கிட்டே போகுத அப்படின்னு சொல்லி வறுமையில கஷ்டப்படுற குடும்பங்களும் இருக்கு.
இங்க தேவையில்லாத இடத்துல பணம் மீன் கிட்ட இருக்கு, மீன் வயிற்றுல. தேவையான பணம் பேதர் கையில இல்லை. வாசிக்கிறவன் சிந்திக்கிறான். அதை கதை சொல்லலை, பைபிள் உள்ளதுதான் சொல்றேன். அப்போ மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் பண்றது எப்படி? ஆண்டவரால முடியும், ஆண்டவரால முடியும், ஆண்டவரால முடியும். விசுவாசிகள் எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணி சாட்சி சொல்லியிருக்காங்க. நினைச்ச மாதிரியே எனக்கு மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதுன்னா சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஆண்டவருடைய சூப்பர் நேச்சுரல் பவர், சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் பவர் ஆஃப் ஜீசஸ் நம்முடைய விசுவாசத்துக்கு வேணும். இந்த இயேசு யார் வீட்டில் இருக்கிறாருன்னா பேதுரு வீட்டில் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? பேதுரு வீட்டில். இயேசு வந்த வீட்டில் அற்புதம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் அங்கே தேவைகளை அற்புதமாய் சந்திக்கிறார். பேதுரு வரியை செலுத்துகிறார். என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க போறேன். நன்றா கவனிங்க. திருநெல்வேலியில் இந்த ஆலயத்தை கட்டிக்கிட்டு இருக்கும்போது வீட்டு மேலே அப்போ இப்பொழுது பெரிதாக கட்டியிருக்கிறோம். அப்பொழுது சிறிய அளவில் முதல் துவக்கங்களில் அவ்வப்போது தேவையானபடி சற்று விரிவாக்கம் செய்து கட்டினோம். அப்பொழுது எலக்ட்ரிக்கல் குட்ஸ் எல்லாம் வாங்கினோம். ஒரு கடையில் எலக்ட்ரிக்கல் ஜாமான்லாம் வாங்கி அதுக்கு ஒரு பணம் கொடுக்க வேண்டிய கட்டத்தில் பணம் கொடுக்க பணம் இல்லை. நான் அப்பொழுது ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, இப்பொழுது இவ்வளவு எலக்ட்ரிக்கல் குட்ஸ் இந்த பொருள்லாம் வாங்கிட்டோம், பணம் கொடுக்கணும். நான் ஒரு பேரு இந்த மத்தேயு 17ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனத்தை அன்னைக்கு படிச்சிருக்கிறேன் தியானத்துக்கு காலையில். அதுக்கு தான் சொல்றது, வேதம் வாசி தினமும் ஜெபி, உமது வசனம் தியானம் செய்து உமக்காய் வாழணுமேன்னு சொன்னா நான் வசனத்தோடு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். வசனம் இல்லாத வாழ்வு விசனமான வாழ்வு, விசனம் இல்லாத வாழ்வு வசனம் உள்ள வாழ்வு, வசனம் உள்ள வாழ்வு வளமான வாழ்வு, வளமான வாழ்வு வசனம் உள்ள வாழ்வு. வாழ்க்கையே வார்த்தை, வார்த்தையே வாழ்க்கை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இந்த வசனத்தை வச்சு, ஆண்டவரே பேதுருவுக்கு மீன் மூலமா பணத்தை கொடுத்தீரே, நான் தான் பேதுரு, நான் தான் ஒரு ஊழியக்காரன் பேதுரு. மீனுன்னு சொன்னா ஆத்துமான்னு சொல்லியிருக்கிறீங்க, மீனுன்னு சொன்னா ஆத்துமான்னு சொல்லியிருக்கிறீங்க. அதனால ஏராள மீன் பிடிக்கிற மாதிரி சொப்பனம் காட்டினா ஆத்துமாக்கள்னு சொல்லுவாங்க. மீன்கள் என்பது ஆத்துமாக்களை காட்டுகிறது. பேதுரு ஊழியக்காரனை நாம் அறிந்திருக்கிறோம், ஊழியக்காரனை காட்டுகிறது. நான் தான் பேதுரு, ஆண்டவரே அந்த கஷ்டப்படுகிற மீன்கிட்ட இருந்து காசு கொடுத்தீங்களே, எனக்கும் அப்படி செய்யும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நானும் சரி, நம்ப விட்டாலும் சரி, நடந்தது சொல்றேன். இதை சொல்லி நான் முடிக்க போறேன், நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை தியானம் செய்து இந்த வசனத்தின்படி நடத்தும்னு ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே திடீர்னு ஃபோன் கால் வந்தது. கிரிங் கிரிங் அடிச்சது. எடுத்து பார்த்தா ஒரு பள்ளியிலிருந்து ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து ஃபோன் பண்ணாங்க. பாஸ்டர், எங்க பள்ளிக்கூடத்துல 5 பிள்ளைகள் காணாம போயிட்டாங்க பாஸ்டர். இந்த 5 பிள்ளைகளும் எப்படியாவது இன்னைக்கு வந்துடணும்னு ஜெபம் பண்ணுங்க. இந்த 5 பிள்ளைகளும் வந்துட்டாங்கன்னா எங்க பள்ளிக்கூடத்துக்கு பேர் காப்பாற்றப்படும். இந்த 5 பிள்ளைகளும் வரலன்னா இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல இப்படி கேர்லெஸ்னஸ் இருக்கேன்னு சொல்லி நினைப்பாங்களே, தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் இந்த வசனம் தியானம் பண்ணியிருக்கேன். கஷ்டப்படுற மீன் எங்கவோ அதுக்கு விடுதலை கொடுக்கணும். கஷ்டப்படுற பேதுரு கையில அந்த மீன் வாயில உள்ள காசு வரணும்னு சொல்லியிருக்கீங்க. செய்தீங்களா ஆண்டவரே? நீங்க மரித்து உயிர் தெழுந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன்னு. அப்பதான் ஜெபம் முடிச்சுட்டு அப்படி வெளியே வார, எங்க வீட்டுல ஆபீஸ் ரூம் வெளியே வார போன் அடிக்குது. இந்த போன் எடுத்த இந்த செய்தி உடனே அங்க ஜெபம் பண்ண, ஆண்டவரே அந்த 5 பிள்ளைகளையும் நீர் இப்பொழுது காண்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள் எங்கிருந்தாலும் கொண்டு வந்து சேரும். அப்படி கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில வசன தியானம் இருந்தா, ஜெபம் சுருக்கமா இருந்தாலே போதும். ஜெபம் சுருக்கமா பண்ணுகிறவங்க வசன தியானத்தில் இருக்கிறவங்க. ஆனா வசன தியானமும் இல்லை அப்படின்னா ஒரே புலம்பல் புஸ்தகமாக பாட வேண்டியதான். ஐயோ இப்படி இருக்குதே, அப்படி இருக்குதே, அதுவாச்சே, இதுவாச்சே, இப்படியாச்சே, அப்படியாச்சே. புலம்பல் ஜெபத்தை நிறுத்து. உன் ஜெபத்தை புதிய ஜெபமாக மாற்று. என்னவென்றால் வசனத்தின்படியாக ஜெபிப்பது. அல்லேலூயா. உமது வசனம் தியானம் செய்து
உமக்காய் வாழணுமே, உமக்காய் வாழணுமே, உம் நாமம் பாடணுமே ராஜா, உம்மையை துதிக்கணுமே, உம்மை போல் வாழணுமே, உம் நாமம் பாடணுமே ராஜா, உம்மையை துதிக்கணுமே, உம்மை போல் வாழணுமே. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உம் திருப்பாதம் ஓடி வரவேணுமே, உமது வசனம் தியானம் செய்து உமக்காய் வாழணுமே. அல்லேலூயா. ஆகவே எவ்வளோ நேரம் வசனம் தியானம் பண்ணோம், இதன்படி ஆண்டவர் செய்ய வரல. அதாங்க நான் ஏட்டு சுரைக்கா கறிக்கு உதவுமாங்கிற ஏட்டு சுரைக்கா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உமது ஒரு விஷயம் கூட பாடலாம். உமது வசனம் தியானம் செய்து உமக்காய் வாழணுமே, உமக்காய் வாழணுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உமது வசனம் தியானம் செய்து, ஓகே, உமது வசனம் தியானம் செய்து உமக்காய் வாழறது. இன்றைக்கு நாம் வசனம் தியானித்திருக்கிறோம். ஆகவே இதெல்லாம் நடக்குமா நினைக்கூடாது, நிச்சயமா நடக்கும். அன்றைக்கு அந்த பிள்ளைகள் 5 பேரும் வந்து சேரும்படியாக நான் ஜெபம் பண்ணியிருந்தேன். நீங்கள் சாயங்கால நேரத்தில் ஒரு ஃபோன் வந்தது, பாஸ்டர் நீங்கள் ஜெபித்தது போல 5 பிள்ளைகளும் வந்து சேர்ந்து விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். 5 பிள்ளைகளும் வந்து சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் கொடுத்த காணிக்கை 5000 ரூபாய். இன்றைக்கு அது 50,000 ரூபாய்க்கு சமம். நான் சொல்லுகிறது பல வருடங்களுக்கு முன்பு. அன்றைக்கு 5000 ரூபாய் என்றால் ஒரு மாத வருமானம் ஒருவர் பெற்றுக்கொள்ளுகிற தொகை தான் 5000 என்று இருந்தது. நான் அந்த 5000 அற்புதமாய் பெற்ற காலத்தில் அந்த 5000 ரூபாயை ஆண்டவர் ஒரே நாளில் காலையிலே செய்த தியான ஜபத்தின்படி மாலை வேளையிலே பெற்றுக்கொள்ள செய்தார். சங்கடப்படுகிற ஒரு ஆத்துமாவின் நிலையை என்னிடத்திலே கொண்டு வந்து ஜபத்திற்கு சேர்த்து தியானத்தை விசுவாசித்ததின்படி என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திவ்யமான அனுபவத்தை தந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தினார். நம்முடைய விசுவாசம் வெளிநாட்டு பணத்தில் இருக்கக்கூடாது. வந்தால் சரி, சரியாக பயன்படுத்தலாம். நம்முடைய பணத்தேவைகளை பற்றி விசுவாசிகள் மேலே மாத்திரம் கண்கள் இருக்கக்கூடாது. விசுவாசிகள் கொடுக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட கொரோனா சீசனில் ஓரணாவுக்கு வழி இல்லாத நேரத்தில் யார் மேலே விசுவாசமாக இருக்கிறது? கடந்த 2 வாரத்துக்கு முன்னே சொன்னேன், இங்கே வேலைகள், சில ஆலயத்தின் உள் வேலைகள், சின்ன சின்ன வேலைகள் நடந்தது. சாயங்காலம் சம்பளத்தை கொடுக்கணும். திடீரென்று ஒரு சகோதரன், பெரிய ஒரு ஆஃபீஸர், அவர் ஃபோன் பண்ணுறாரு. விசுவாசி அல்ல, அவர் ஒரு 15-16 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கார். பாஸ்டர் 10 நிமிஷம் உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லி வந்தால் ஒரு ஸ்கூட்டரில் 25 கிலோ அரிசி மூட்டை, அதுக்கு பிறகு 1200 ரூபாய் காணிக்க, அது 2ஐயும் கேட்டுக்கு வெளியே நின்று 5 நிமிஷத்தில் கொடுத்துட்டு அவர் போகிறார். வேலை செய்த ஆட்கள்லாம் சம்பளத்துக்கு கரெக்டாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள சம்பளத்தையும் கொடுத்தேன். என் வீட்டுக்குள்ள வேண்டிய அரிசி மூட்டையும் உள்ளே போச்சு. நான் ஆண்டவருடைய வேலையை செய்துக்கிட்டு இருக்கிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவனை கனம் பண்ணுவார். அப்படிப்பட்ட காரியத்தை எனக்கு கூட இப்பொழுது ஒரு இந்த கொரோனா சீசனில் கூட செய்திருக்கேன். நான் கூட கர்த்தருடைய கிருபையினாலே அவர் செய்கிறதுக்கு அந்த அரிசி காணிக்கை கொடுக்கறதுக்கு முன்னமே நான் பெருமைக்கு சொல்லலை, அதுக்கு நம்மளும் கொஞ்சம் யாருக்காவது வாங்கி கொடுக்கறதுக்கு செய்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு 10 கிலோஸ் அரிசி பேக்ஸ்லாம் வாங்கி கிஃப்டாக நான் கேட்காத பிள்ளைகளுக்கு உங்களுக்கு அன்பளிப்பு நானே வாஞ்சியாக கொடுத்தேன். அதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அங்கேருந்து ஒரு ஃபோன் வருது, இந்த உங்களுக்காக ஒரு
காணிக்கை ஒன்று அனுப்புகிறார். அவரும் நம்ம சபையினுடைய விசுவாசி இல்லை, அவர் எனக்கு இதுவரைக்கும் காணிக்கை அனுப்புனதே இல்லை. நான் இப்படி எதையாவது ஒரு நற்கரியை செய்கிறேன்னு அவருக்கு தெரியவும் தெரியாது. உங்கள் ஏரியாவில் ரெட் மார்க் போட்டிருக்கிறாங்களாமே, இந்த கொரோனா ரெட் மார்க்கு கேள்விப்பட்டோம், அதனால் ஏதாவது ஒரு காணிக்கை அனுப்பணும்னு சொல்லி ஏவப்பட்டபடியினால் அனுப்பி வைக்கணும்னு சொல்லி அதை நாங்கள் அனுப்பி தருகிறோம் என்று சொல்லி, ஒரு சிறிய காணிக்கையாக இருந்தாலும் அவங்க அனுப்பி தருகிறோம். அது சிறிய காணிக்கையோ அது பெரிய காணிக்கையோ அது இந்த வாரம் வந்து சேரும், அதுக்கு அவங்க அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு கர்த்தருடைய மனுஷன் ஃபோன் பண்ணார். நான் அவர் முகத்தை எப்போதும் பார்த்ததில்லை, எப்பவுமோ ஒரு விஷயம் நான் பார்த்துருக்குறேன், அவ்வளவுதான். அவரும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை தான். அவன் பாருங்க, ஆண்டவர் வந்து அன்று நடத்தினார், இன்று நடத்துகிறார், என்றும் நடத்துவார். ஏதோ அற்புதம் எப்பமாவது நடக்கும் அப்படி சொல்லக்கூடாது. உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறதோ அப்படியே உங்களுக்கு விசேஷம் நடக்கும். ஆகவே வேதத்தில் அவருடைய பாதத்தில் இருந்து அவருக்கு கீதம் பாடிக்கொண்டிருக்கிறவன் பைத்தியக்காரன் அல்ல. வேதத்தை படிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தோடு அந்த வேதத்தை படித்து நான் பிடிக்கும்போது கர்த்தர் நமக்கு செய்கிற காரியங்கள் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் அற்புதமாக கொடுக்கும்போது என்ன செய்யணும்? அந்த மத்தேயு 17:27 கடைசி வசனத்தினுடைய கடைசி பகுதியை பாருங்க. அந்த மீனின் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் பிறகு உனக்காகவும் வரிகட்டங்கிட்ட கொடுன்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் போது சரி அற்புதம் செய்யிட்டாரு அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே தனக்கு வச்சுக்கிட்டார். மாத வருமானம் வருதுன்னா அந்த வருமானத்தில் முதலாவது யாருக்கு கொடுக்கணும் பிரதர்? கர்த்தருக்காக. யாருக்கு கொடுக்கணும் சிஸ்டர்? கர்த்தருக்காக. அது வருமானம் வந்த உடனே சரி வாடகையெல்லாம் கொடுத்தாச்சு, கடனெல்லாம் கொடுத்தாச்சு, மாதம் மாதம் செலுத்துகிற கடனை செலுத்தியாச்சு, நம்ம நிலைமையே கஷ்டமாக இருக்குது, என்னத்தையோ காணிக்கைக்கு 10 ரூபாயை போடு, ஏதோ 100 ரூபாயை போடு அப்படின்னு சொல்லி ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒருவர் அதுலேருந்து என்ன செய்யணும்? 2,000 ரூபாய் தசம பாகத்தை சரியாக கர்த்தருக்கு கொடுக்கணும். சிலருடைய வாழ்க்கையில் தசம பாகத்தில் உண்மை இல்லை, காணிக்கையில் உண்மை இல்லை. நான் இதெல்லாம் சொல்லும்போது பாஸ்டர் கொரோனா சீசன் ரொம்ப கஷ்டப்படுறாரு போல் இருக்கு, அதில் கொரோனா சீசன் ரொம்ப கஷ்டப்படுறாரு போல் இருக்கு, அதனால தசம பாகத்தை காணிக்கையெல்லாம் பேசினா எல்லாம் கொஞ்சம் அனுப்பி வைக்கட்டும்னு நினைச்சிடாங்க. தயவுசெய்து நினைச்சிடாங்க. இந்த கொரோனா சீசனில் கொரோனாவுக்கு வழி இல்லாமல் உலகத்தில் யார் கஷ்டப்பட்டாலும் என் ஆண்டவர் என்ன ஆச்சரியமாக நடத்துகிறார். லிஃப்ட் ப்ராவிஷன் ஒர்க்கெல்லாம், இன்னர் பிளாஸ்டரிங் ஒர்க்கு, ஸ்மால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் நான் பண்ணிட்டேன். இப்போல்லாம் வேலை முடிஞ்சு போச்சு. அது மாத்திரம் இல்லை, யாருக்கும் பாதகம் இல்லாமல் சாதகமாக அந்த வேலைகளை பண்ணினேன். கம்ப்ளீட்லி ஸ்டோரேஜ் ஜாமங்கள்லாம் இருந்தது. கொஞ்சம் வாங்கி அந்த பொருள்களை செய்தேன், கொடுக்க வேண்டிய கூலியெல்லாம் கொடுத்தேன். அது மாத்திரமல்ல, எனக்கு அற்புதமாக தேவைகளை சந்தித்து எதிர்பாராத விதத்திலே போஷிக்க தேவைகளை சந்தித்தார். அதற்கு முன்னமே நான் நினைத்த நல்ல நினைவின்படி ஏராளம் நல்ல காரியங்களை எனக்கு அன்பானவர்களுக்கு நான் செய்யும்படியும் வைத்தார். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியெல்லாம் நடத்துகிற ஆண்டவரை நான் இந்த வாரம் வரைக்கும் எப்படி நடத்துகிறாருன்னு சொன்னேன். கடந்த கால அனுபவங்களையும் தற்போது உள்ள அனுபவங்களையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னு கேட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவின் வீட்டுக்கு வந்தவர் நம் வீட்டிலும் இருப்பாரானால் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே உங்களுக்கு பணம் வருது. இந்த வாரத்திலேயோ இன்னைக்கு சாயங்காலமோ இந்த காலையிலேயே இப்பவுமே உங்களுக்கு பணம் வருது, பொருள் வருது, உங்க தேவையெல்லாம் வருது. நீங்க இல்லைன்னு சொல்றது இல்லை என்பதே இல்லை. நீ இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை. சொல்லுங்க எல்லாரும், இல்லை என்பதே இல்லை, நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை. அப்படியாக ஆண்டவர் அற்புதமாய் பேதுரு வீட்டிலே அற்புதங்களை செய்தார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இயேசு வந்த வீட்டிலே, செய்தியின் தலைப்பு இயேசு வீட்டில் இருக்கிறார். அந்த செய்தியின் குறிப்பு, இயேசு வந்த வீட்டில சகை வீட்டில் ரட்சிப்பு உண்டு.
ஹவுஸ் ஆஃப் சால்வேஷன். இரண்டாவது மார்த்தாள் மரியாள் வீடு, இயேசு வந்த வீட்டில் சமாதானம் உண்டு, ஹவுஸ் ஆஃப் பீஸ். மூன்றாவது பேதுருவுடைய வீடு, இயேசு வந்த வீட்டில் பணத்தேவையை சந்தித்தார், அற்புதம் உண்டு, த ஹவுஸ் ஆஃப் மிராக்கிள். ஆகவே ஆண்டவர் வந்த வீடு, ரட்சிப்பின் வீடு, சமாதான வீடு, அற்புத வீடு. இப்படியாக இந்த வார செய்தியின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் டெலிஃபோன் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெபிக்க தேவைப்பட்டால் உங்களுக்கு நாங்கள் ஜெபிப்போம். உங்கள் சாட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியை மற்றவர்களும் கேட்க நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி நிறைவாக என்னுடைய மனைவி வந்து இப்பொழுது ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா. கொடியாய் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த லாபம் பிள்ளைகள் கொடுக்காவே நீர் எங்கள் கொடுக்க எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் வீட்டில் இருக்கிறபடி நாளே உங்களுக்கு கொடி ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நாடனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறபடி நாளே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அந்த வீட்டிலே சமாதானம் உண்டு, அந்த வீட்டிலே அற்புதங்களை செய்கிறேன். அந்த பிரச்சனை இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் தேவையை சந்தித்து வருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அது மட்டுமல்லப்பா, இயேசு இந்த வீட்டிலே அற்புதமான வியாதிகளுக்கு சுகமும் உண்டு ராஜா. கர்த்தர் எங்களுக்கு செய்கிற எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வீடாக எங்கள் சரீரத்திலும் வீற்றிருக்கிறேன் ராஜாவை ராஜாவாய் வீற்றிருக்கிறபடினாலே உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் இயேசு என் வீட்டில் இருக்கிறார் என்று அறிக்கை செய்வார்களாக. இயேசு என் வீட்டிலே இருக்கிறார், இயேசு என் வீட்டிலே இருக்கிறார், இயேசு என் வீட்டிலே இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் அந்த விசுவாசத்தை தாங்க அறிக்கை செய்யட்டும். இயேசு அந்த வீட்டிலே நடந்த அற்புதங்களை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். அந்த சாட்சிகளை எங்களோடு பகரட்டும். அது நாங்களே செய்தி கொண்டு தாசனை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் விசுவாச குடும்பங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் கர்த்தாவே இந்த கொரோனா வியாதியிலே பாதிக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் சீக்கிரமான அற்புதமான சுகத்தை கொடுப்பீராக. எல்லாருக்கும் பெரிய இயேசுவின் நாமத்தில் முடிவடைவதாக. எல்லா கொரோனா வைரஸ் தொற்று கிருமியும் இயேசு கிறிஸ்து வல்ல நிகழ்ச்சியின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்படுவதாக. நீதியின் சூரியன் ஆண்டவரே, நீதியின் சூரியனுடைய வெளிச்சத்திலே, நீதியின் சூரிய கதிரிலே எல்லா கிருமிகளும் அழிந்து போவதாக. பாதிக்கப்பட்டு இறந்த குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த குடும்பங்களுக்கு நீர் சகல விதமான ஆதரவின் தேவன் உடைய ஆதரவை கொடுப்பீராக. ராஜா முக்கு ஸ்தோத்திரம், ராஜா முக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதியும் அப்பா. எங்களை எல்லா அதிகாரங்கள் எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை சீக்கிரமாக வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக. அந்த மரியாதை போல நல்ல பங்கு தேவனோடு நல்ல பங்கை நம்ம தெரிந்து கொள்ள, தேவ வசனத்தை கேட்டு செபித்து தேவனோடு அந்த பங்கை நல்ல பங்கை தெரிந்து கொண்டு வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருக பரியந்தம் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை பாராட்டு. ஆமென். God bless you.